ஒரு வகையில் அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் இதன் மூலம் வளரும் என்ற நம்பிக்கை ட்ரம்ப் கொண்டிருக்கிறார். ஏன் ட்ரம்ப் இவ்வாறான ஒரு அடாவடியான ஒரு அதிரடியான நடவடிக்கைக்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பேராசிரியர்? அவர் ஒரு ஆபத்தான கட்டத்தில் அமெரிக்கா இருக்கிறது. இல்ல, வணிகவியலாளர் மற்றது அவர் டாலருக்கு பாதிப்பு வந்துவிடும். இப்ப உங்களுக்கு தெரியும், யூரோ வந்தவுடன் அவரே முறையாக வரி செலுத்தாத ஒரு நபர் 7 நாடுகள் வரி இல்ல டாலர் வந்து தன்னுடைய முதன்மை தாளத்தை இழந்துவிடும். ஐரோப்பா ஒன்றியம் வந்து யூரோ உருவாக்கி விட்டது. அப்ப இப்பொழுது புதிய நாணயம் பற்றி பிரிக்ஸ் பேசிக் பிரிக்ஸ் நாடுகள் ஒரு நாணயத்தை தங்களுக்குள்ளே உருவாக்குவதற்கு முற்படுகிறார்கள். ஆகவே இதெல்லாம் டாலருடைய முக்கியத்துவம் குறைத்து, அதுக்கு நான் விட மாட்டேன். டாலருடைய முக்கியத்துவம் குறையக்கூடாது என்ற அந்த தானத்திலே அவர் டாலர் தான் உலகத்தை ஆட்டிட்டு இருக்கு அப்படின்றாரு. அது ஒரு ரிசர்வ் கரன்சி. இப்ப எல்லாத்த வீடுகள்லயும் எந்த நாணயம் இருக்கிறது சொத்தாக டாலர் தான் இருக்கின்றது. பலருடைய வீடுகள்ல தங்கத்துக்கு அடுத்ததாக ஒரு நாணயம் சொத்தா இருக்குன்னு சொன்னா டாலர். இந்த தானத்தை இழக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அதால அமெரிக்காவுக்கு என்ன லாபம் என்று சொன்னால், நீங்க ஒரு 5000 ரூபாய் தாள் நாணயத்தை அச்சடிக்கிறீர்கள். உங்களுக்கு உற்பத்தி செலவு எவ்வளவு? 100 ரூபாய். அப்ப 4900 என்ன? ஒரு தாளை அச்சடிப்பதற்கான இந்த பிரிண்டிங் காஸ்ட் வந்து 100 ரூபாய். ஆனா முகப்பெறுமதி 5000 ரூபாய். அப்ப 4900 என்ன? அது அரசாங்கத்துக்கு லாபம். அப்ப பணத்தை அச்சிடுவதால உங்களுக்கு லாபம் இருக்கு. அப்ப இலங்கை நாணயத்தை சொத்தா நாங்க இலங்கையெல்லாம் வச்சிருக்கலாம், இந்தியாவில் யாராவது வச்சிருப்பார்களா? ஆனா டாலர் வந்து உலகம் முழுக்க சொத்தா வச்சிருக்கிறார்கள். அப்ப அமெரிக்காவில் அச்சடிக்கப்படும் டாலர் அது அவர்கள் விரும்பின மாதிரி அடிக்க இயலாது. ஆனால் அதுக்குரிய டாலரை நீங்கள் இலங்கை வங்கியில் எங்கேயாவது வைப்பு செய்தால், சட்ட ரீதியாக பெற்ற டாலரை, அதுக்கு வட்டி கொடுக்க வேண்டியதும் அமெரிக்கா தான். ஆகவே டாலரை எல்லா மக்களும் எல்லா நாடுகளும் ஒரு ரிசர்வ் கரன்சியாக பயன்படுத்துவது என்று வரைக்கும் தொடருது. அந்த முதன்மை தானத்தை இழந்துவிடக் கூடாது. ஆகவே அமெரிக்கா வர்த்தகத்தில் முதன்மை தானம் வைக்க வேண்டும். அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடாது. சீனா உட்பட நாடுகள் சில சொன்னார்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சீனா தான் உலகத்தில் ஆகக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அந்த ஜிடிபியில அமெரிக்காவை விட முன்னுக்கு போய்விடும். அதை தடுத்து நிறுத்தணும் என்றதான் வழியில். சரியா பிள்ளையாண்டு நான் சொல்ல வரவில்லை.